Hi friends, welcome to Hello Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இளநீர் பாயாசம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நியூவா பார்க்கறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி கீழ ஒரு பெல் ஐகான் இருக்கும். அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் ரெகுலரா போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அதே மாதிரி என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இப்போ இளநீரோட பெனிஃபிட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா it prevent kidney stone, reduce blood pressure, good for your heart, good for your stomach issues, no fat, very low calorie drink, hydrate especially during summer and increase your blood circulation, good for your weight loss. இளநீர் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ 1.5 டேபிள்ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். கீ மெல்ட் ஆன அப்புறம் ஒரே ஒரு நம்பர் ஏலக்காய், 2 கிராம்பு, சாரப்பருப்பு 1 டீஸ்பூன், அப்புறம் பம்கின் சீட் 1 டேபிள் ஸ்பூன், திராட்சை ஒரு 25 நம்பர், முந்திரி ஒரு 15 நம்பர் உடைச்சிருக்கேன், அப்புறம் பாதாம் ஒரு 10 நம்பர் அதையும் உடைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். இதை எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணிகிட்ருக்கேன். இதை பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபுல் க்ரீம் மில்க் நான் காய்ச்ச பாலை ஒரு 250 ml ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணாத திக்கான பால் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தேங்காய் பார்த்திங்கன்னா நான் இதை லைட்டாக மிக்சியில் அரைச்சிருக்கேன். இளநியோட தேங்காவை லைட்டாக நீங்கள் குறைன்னு அரைச்சி அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷை நம்ம ஹையும் லோவுமாக தான் குக் பண்ணுவோம். ஏன்னா இந்த தேங்காய் கொஞ்சம் சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும். இப்போ நான் கண்டென்ஸ் மில்க் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதையும் ஆட் பண்ண அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த இளநீ தண்ணி ஒரு 250 ml நான் இதில் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ண அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் குக் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா இப்போ இது கொஞ்சம் லைட் ஹீட்டில் தான் இது குக் ஆகிட்டே இருக்கும். இந்த டைமில் நீங்கள் பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ப்ரௌன் சுகர் ஆட் பண்ண போகிறோம். நான் சுகர் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணல. நான் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறேன். ஒரு 6 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா சுகர் நீங்கள் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அப்புறம் சால்ட் பிஞ்ச் ஆட் பண்ணுறேன். ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ண அப்புறம் இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷை பார்த்திங்கன்னா நீங்கள் கோல்டாவோ இல்லை ஹாட்டாவோ சர்வ் பண்ணலாம். இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.